வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதில் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகா 2 நறுக்கி போட்டுருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, மல்லி இலையை 2ஐயும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளி. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் இந்த டம்ளர் 1 டம்ளர் அரிசி வச்சேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். வேக வச்ச முட்டை சேர்த்துக்கோங்க 3. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.